குடமிளகாய் சட்னி செய்கிறதுக்கு வானலியில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச வரமிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே வணக்கிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வணங்கின உடனேவே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இதில் போட்டு வணக்கிக்கணும். சின்ன வெங்காயம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் இந்த எல்லாமே வணங்கின உடனேவே குடமிளகா நம்ம சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த குடமிளகாவும் சேர்த்து இதில் அப்படியே வணக்கிக்கணும். இது எல்லாமே வணங்கின உடனேவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த குடமிளகா சட்னி காம்பினேஷன் செமையாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்போம், அதுக்கு இந்த சட்னி தான் செஞ்சுருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம்.